விகாஸ் பால் இயக்கத்தில் அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா நடிப்பில் வெளியான சைத்தான் படத்துக்கு எதிர்பார்த்ததை விட ரசிகர்கள் மத்தியில் பல மடங்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. சைக்கோ வில்லனாக இதுவரை நடித்திடாத ஒரு புதிய கோணத்தில் நடித்து அசத்தி இருக்கிறார் நடிகர் மாதவன். அவருக்கு இணையாக பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கன் பட்டையை கிளப்பியுள்ளார். இவர்களுக்கு மத்தியில் நடிகை ஜோதிகா தனது உணர்ச்சி பூர்வமான கதாபாத்திரத்திற்கு கனகச்சிதமாக பொருந்தி நடித்துள்ளார். பல வருடம் கழித்து பாலிவுட்டில் ஜோதிகாவின் என்ட்ரி அவரது ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சைலண்டாக வந்து பெரும் வரவேற்பை பெற்றுள்ள சைத்தான் படத்தின் கதையை பார்ப்போம். தனது குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து வரும் அஜய் தேவ்கன் ரிலாக்ஸ் செய்வதற்காக பண்ணை வீட்டுக்கு செல்லும் போது வழியில் சந்திக்கும் மாதவனுடன் பழக்கம் ஏற்படுகிறது. அப்போது அஜய் தேவ்கன் குடும்பத்தினருடன் மிகவும் யதார்த்தமாக பழகி எளிதில் கவர்ந்து விடுகிறார் மாதவன். அப்போது மாதவன் கொடுக்கும் உணவை உண்ணும் அஜய் தேவ்கனின் மகள் ஜான்வியின் உடலில் மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் மாதவன் சொல்லும் அனைத்தையும் செய்கிறார் ஜான்வி. இதைத் தொடர்ந்து பண்ணை வீட்டுக்கு செல்லும் அஜய் தேவ்கன் குடும்பத்தை பின்தொடர்ந்து அவர்களின் வீட்டில் நுழைகிறார் மாதவன். அங்கு ஜான்வியை வைத்து அஜய் தேவ்கனின் குடும்பத்தை ஆட்டி படைக்கிறார் மாதவன். இப்படி ஒரு இரவில் பல அமானுஷ்யங்களை செய்து அதகலம் பண்ணம் மாதவன் பிடியிலிருந்து தனது குடும்பத்தை அஜய் தேவ்கன் காப்பாற்றுகிறாரா என்பதுதான் சைத்தான் படத்தின் கிளைமாக்ஸ். த்ரில்லர் படம் என்பதால் படத்திற்கான பிஜிஎம் பக்காவாக அமைந்திருக்கிறது. எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் கிளைமாக்ஸ் காட்சிகள் ரசிகர்களை சீட்டின் நுனிக்கு வரச் செய்துள்ளது. பாலிவுட்டில் முன்னணி நடிகராக இருக்கும் அஜய் தேவ்கன் வழக்கம் போல் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். எந்த உதவியும் செய்ய முடியாத பாவமான அம்மாவாக ஜோதிகா இந்த கதையில் இருந்தாலும் குறிப்பாக ஒரு சண்டை காட்சியில் அசத்தியுள்ளார். இதுவரை தமிழ் படங்களில் சாக்லேட் பாயாக கமர்ஷியல் ஹீரோவாக வலம் வந்த மாதவன் இதில் சூனியக்காரனாக வித்தை காட்டியிருக்கிறார். திகில் படங்களையும் வித்தியாசமான கதைகளையும் காண நினைப்போர் இந்த படத்தை ஒரு முறை தியேட்டரில் காணலாம். பில்லி, சூனியம், அமானுஷ்யம் போன்றவற்றை நம்பாதவர்கள், விரும்பாதவர்களுக்கு இப்படம் வேடிக்கையாகவே இருக்கும்.